வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நீங்கள் சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். லீஸ்ட் பட்ஜெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்துருக்கு. நிறைய இல்லை, ஒரு 5-6 இல்லை ஒரு 7-8 ஃபோன் வந்துச்சு. கஸ்டமரே நிறைய பேர் ஸ்டாக்ஸ்லாம் தேடி வர்றாங்க போல இருக்குது. அதனால சீக்கிரமாக போயிடுச்சு. ஒரு 4-5 ஃபோன் போயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற ஸ்டாக்கு தான் இன்னைக்குள்ள ஸ்டாக் போடுறேன். ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் அட்வான்ஸான ஃபோனு, ஆனால் பழைய ஃபோனு ரேட்டு கம்மியில் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ 2Fன்னு ஒரு மாடல். இது ரெனோ சீரிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப முன்னாடி வந்த ஃபோன் தான் இது. இதோட டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெனோ 2F. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்பில்டோட இருக்கு. பாருங்க, 8GB RAM இருக்கு, ஒரு 128GB இன்பில்ட் இருக்கும், ஒரு 2 சிம் கார்டும் போட்டுக்கிறான். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது டிஸ்பிளே நல்லா இருக்கும். சேம் வைஸ் இதோட கேமராவோட கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பழைய மாடல் தான் இருந்தாலும் இதோட போர்ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்க, ஃப்ரண்ட் சைடு மேலே ஒரு டாப் ஓப்பனிங் கேமரா இருக்கும். இது பேக் சைடும் அதோட கேமரா நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கு. நான் போய் செக் பண்ணேன். இதோட இது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜ் இல்லை, ஆவரேஜுக்கு கீழே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹார்டு 2 நல்ல ஹெவி ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஆனால் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே தான். ஆனால் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு டச்சு அந்த மாதிரி எந்த லேக்லாம் இல்லை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் 4500 கொடுக்குறோம். 4500 ஓப்போ ரெனோ 2F. ஒரு அட்வான்ஸான ஃபோனு, ஒரு அட்வான்ஸு என்னென்னு சொல்ல 4Gலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் 4Gன்னு சொல்லலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4500 கொடுக்குறோம். சொல்லப்போனால் வந்த புதுசில் 35,000 வந்து போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு ஆன்லைனில் செக் பண்ணலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4500 கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா Note 9 Pro. இதுக்கு முன்னாடி இந்த Note 9 Pro 2-3 ஃபோன் போட்டோம், அதெல்லாம் சேல் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஃபோன் அந்த ஃபோன் ஒன்றும் கிடையாது, இது வேறு ஃபோனு. இது பார்த்தீங்கன்னா Note 9 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்பில்டு. அப்புறம் வந்து இதோட மெமரி கார்டு வந்து அப் டு 128GB மெமரி கார்டு போட்டுக்கலாம். 4+1GB இது விர்ச்சுவல் ரேம் கூட இருக்குது. இதோட ஸ்பெக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. Note 9 சீரிஸ் எல்லாம் நல்லா இருக்கும். Note 9 Pro சீரிஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லாம் 12 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட கேமரா கிளாரிட்டி, இதோட டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே தான், காம்போலாம் சேஞ்ச் பண்ணல. பேக் டோர் மட்டும் நாங்கள் மாற்றிருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரிஜினல் பேக் டோர் தான் மாற்றிருக்கோம். லைட்டாக கிராக் இருந்துச்சு, இருந்தாலும் அதையும் நம்ம சொல்லிடுறோம். பீஸ் நல்லா க்ளீனாக இருக்குது. மற்றபடி சர்வீஸ்லாம் இது போல் நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4750 கொடுக்குறோம். 4750 ரெட்மி Note 9 Pro 4GB RAM 64GB இன்பில்டோட எல்லாமே ஒரு 5000 கீழே உள்ள பட்ஜெட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 12 இது ஒரு 5G டிவைஸ் தனியாக இருக்குது. இதோட இது நாளைக்கு தரது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்மி 12 4G டிவைஸ். இது பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஒரிஜினல் டிஸ்பிளேல தான் இருக்குது. இதோட காம்போல இது சேஞ்ச் பண்ணுற ஒரிஜினல் டிஸ்பிளே தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன் பாருங்க. இதோட ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB இன்பில்டு. சாரி, 6GB RAM 128GB 6+2GB வெர்ச்சுவல் ரேம். இது 6GB 128GB இன்பில்டோட. இதோட ரெட்மி 12 2 ஃபோன் இருக்கும். ஆக்சுவலாக 4G இருக்கும் 5G இருக்கும். இது ஒரு 4G டிவைஸ் தான். பீஸ்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. எதுவும் ஸ்க்ராச்சஸ் டென்ட்லாம் இல்லை. லைட் அண்ட் சைடில் மட்டும் பவுச் மார்க்ஸ் மட்டும் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் காம்போ எது சர்வீஸ்லாம் போகாமல் இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5800 rupees வரும். 5800 ரெட்மி 12 6GB வேரியன்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியூவல் சிம் கார்டு போட்டுக்கலாம், மெமரி கார்டும் போட்டுக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா MediaTek Helio ப்ராசஸர் G88 கொடுத்துருக்காங்க. ஆக்டோகோர் மேக்ஸ் 2 GHz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெக்கு சொன்ன மாதிரி 128GB ஸ்டோரேஜோட இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5800 கொடுக்குறோம். அப்புறம் Xiaomi 11T Pro. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பீஸ்லாம் அவ்வளோ நல்லா க்ளீனாக தான் இருக்குது. இதோட பேக் டோர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், மற்றபடி க்ளீனாக தான் இருக்குது. இதோட சார்ஜ் இல்லாமல் ஆனில் இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM அப்புறம் 128 ஆமாம் சாரி 12GB 256 நினைக்கிறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 8500 rupees கொடுக்குறோம். 8500. ஆனால் பேட்டரி அந்தளவுக்கு சார்ஜ் நிற்கல, இதை சொல்லியே கொடுத்துரும். இது பேட்டரி அப்பப்போ சார்ஜ் போட்டாலும் கீழே இறங்கிட்டே இருக்குது. இது தேவைப்பட்டுச்சுன்னா பேட்டரி நீங்கள் மாற்றிக்கலாம். Xiaomi 11T Pro இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7800 கொடுக்குறோம். 7800 ஒரு 12GB வேரியன்ட் 256GB இன்பில்டோட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காம்போ தான், காம்போவில் இது சேஞ்ச் பண்ணல, நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஆன் பண்ணி ஒரு வீடியோவும் அமுச்சு விட்றேன். 7800 இதே சேம் கண்டிஷனில். பேட்டரி நீங்கள் மாற்றிக்கோங்க, இதோட வேறு இது விஷயம்னாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது இது சேம் கண்டிஷனில். மற்றபடி பீஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அப்புறமா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் Moto G05. இது பார்த்தீங்கன்னா பீஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. இதோட ஒரு நல்ல கண்டிஷனாக இருக்குது. இது ஸ்க்ராட்ச் டென்ட்டாக இல்லை, ஒரு நல்ல ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஜஸ்ட்டு உங்களுக்கு 1.5 2 months யூஸ்டு தான் நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வந்து 9 to 10 months வாரண்ட்டி இருக்குது. பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜர், அதாவது மேலே உள்ள பேக்கிங் கூட ரேப்லாம் அப்படியே பிரிக்காமல் இருக்குது. அதோட சார்ஜர் இருக்குது, ஒரு USB கேபிளும் இருக்குது. Moto G05 புதுசு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 7000 rupees தான் வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 5500 rupees கொடுக்குறோம். ஒரு 1500 கம்மி தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இது
இது ஒரிஜினல் காம்போ தான், காம்போல வந்து சேஞ்ச் பண்ணல. ஏதாவது சர்வீஸே போல, சர்வீஸ் போகாமல் நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு சின்னதாக ஸ்க்ராட்ச் டென்ட் இல்லை. இன்னும் வாரண்டியும் உங்களுக்கு வந்து 9 to 10 months வாரண்டி, ஃபுல் வாரண்டியோட இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னால் உங்களுக்கு 5500 சொன்னால் 5200 rupees கொடுக்குறோம். 5200 Moto G05. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்பில்ட். ஆமாம், 4GB RAM 64GB இன்பிலோட 5200 ரொம்ப ரேட் கம்மி. ஆக்சுவலாக அது புதுசு, ரொம்ப பெருசாக ரேட் விற்க முடியாது. 5200 rupees கொடுக்குறோம். தேவை கால் பண்ணுங்க. லேப்டாப் நிறைய ஸ்டாக்ஸ் வந்துருக்கு, நிறைய பேர் கேட்டு வந்தீங்க ப்ரோஸ்லாம். அது மாதிரி அந்த லேப்டாப்ஸ் அவங்க ஏறக்குறைய இன்னைக்கு ஒரு 3 4 இல்லை 5 லேப்டாப் கிட்ட வந்திருக்கு. நல்ல சூப்பர் ஸ்பெக்கெலாம் இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் லேப்டாப்போட சந்திக்கிறேன். Until then, thanks for watching. Thank you so much.